शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान् सपुण्यस्तगण्यश्चरण्यो ममायम् नरो वेदयो देवचूडामणिं त्वाम् सदाकारमेकम् चिदानन्दरूपम् मनोवाचगम्यम् परम् धाम राम प्रचण्ड प्रताप प्रभावाभिभूतप्रभूतारीर प्रभो रामचन्द्र बलम् ते कथम् वर्ण्यते लीलबाल्ये यतो खण्डिचण्डीश गोदण्डदण्डम् भगवत्पादाल्पण्यदान ராம புஜங்க ஸ்தோத்திரம், புஜங்க பிரயாச ஸ்தோத்திரம். அதுல 18, 19 ஸ்லோகங்கள் பார்த்துட்டு இருக்கோம். சரியான அனுகுணமான காலம் வசந்த ருத்து. வசந்த ருத்துனா அம்பாளை தியானம் பண்ணும், நாராயண சகோதரின்னு ராமனை தியானம் பண்ணணும். விசேஷமாக இப்ப புது வருஷம் நாளைக்கு பிறக்க போறது, விஜய வருஷம். எல்லோருக்கும் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதான வருஷம். விஜயான்னு சொன்னாலே எடுத்த காரியமாக நன்றாக ஜெயத்தை கொடுக்கக்கூடியதான வருஷம்னு பேரு. முக்கியமாக ராமானுகிரகம் வேணும், மழை நிறைய வேணும், பயிர்கள்லாம் சரியா நல்லா வளரணும், நிறைய நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு சூச்சகமாகவும் இருக்கு. அப்படிப்பட்டதான் அந்த அனுகுணமான காலத்துல ராமனை பத்தி தெரிஞ்சுக்கணும். யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததா ஆத்மானம் சுஜாமியகம். உலகத்துல தர்மம் கொஞ்சம் கொஞ்சமாக அனுஷ்டானம் பண்ணும் பொழுது குறையிற காலத்துல, எப்ப தர்மம் குறையிறதோ அதர்மம் ஜாஸ்தியான, அதர்மம் ஜாஸ்தியான பிறகு மனுஷாளுக்கு கஷ்டம் வரும். அந்த கஷ்டத்தை போக்கிக் கொள்ளக்கூடியதான வழி தெரியல. இப்படி இருக்கிற காலத்துல பகவானே தானே அவதாரம் எடுக்கிறார். ஆகாராதி இதனுடைய உயர்ந்ததான ஒரு நிலையிலிருந்து ஆரம்பிச்சு நம்ம மாதிரி மனுஷனாக காணப்படுகிறார். அவருக்கு கண்ணுக்கும் காலத்துக்கும் எட்டாவதுதான ஒரு ஸ்வரூபம், மனோவாகம்யம், மனசுக்கும் வாக்கத்தும் எட்டாவது ஒரு ஸ்வரூபம், சைத்தன்ய வடிவம். அப்படி இருந்த போதிலும் ஜனங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும், அவளை நல்ல வழியில திருத்தணும். திருத்தணும்னா வேதங்கள்ல சொல்லி இருக்கேன், யாரும் இல்லைன்னா சொல்லி இருக்கா, யாரு பண்றது? யாராவது இது பண்ணுன்னு சொன்னா மனுஷனுக்கு பிடிக்கல, நீங்க யார் சார் என்ன கண்ட்ரோல் பண்றதுக்கு? அப்ப எப்படின்னு ஒரே ஒரு வழி தான், இறங்கி அனுஷ்டானம் பண்றது. அனுஷ்டானம் பண்ணும் பொழுது 10 பேர் பார்த்து நாங்களும் பண்ணுவோமே அப்படிங்கிறார். அப்பொழுது தானா வருதுங்கிற அபிப்பிராயத்துல தர்மத்தை நிலநாட்டுறதுக்காக அனுஷ்டானம் பண்ணி காமிக்கிறதுக்காக எடுத்ததான அவதாரம் ராமாவதாரம். தர்மத்தை எடுத்து நன்றாக சொல்லணும், பிரதிபாதனம் பண்ணணும், ஜனங்களுக்கு எல்லோருக்கும் இந்த தர்ம சூட்சங்களை புரியணும் அப்படிங்கிறது சொன்னது கிருஷ்ணாவதாரம். கிருஷ்ணாவதாரத்துல உபதேச பிரகாரம், ராமாவதாரத்தில் என்ன பண்ணிருக்கார்? அனுஷ்டான பிரகாரம். தானே எல்லாத்தையும் அனுஷ்டானம் பண்ணினார். எல்லா கர்மாக்களும் நான் அனுஷ்டானம் பண்ணணும் அப்படி பித்ருவாக்கிய பரிபாலனத்துல இருந்து ஆரம்பிச்சு எப்படி ஒவ்வொரு இக்கட்டான சந்தர்ப்பத்திலும் எப்படி மனுஷன் நடந்துக்கணுங்கிறது, அந்த தர்மத்தையும் சொல்லி அதை அனுஷ்டானம். ஒவ்வொரு தர்மத்தையும் இப்படித்தான் நடந்துக்கணும்னு சொன்ன ராமாயணத்துல. அதான் அந்த ராமாவதாரத்துடைய மகிமை ரொம்ப ஜாஸ்தி. எத்தனை வருஷங்கள் ஆனாலும் இன்னைக்கும் நம்ம ராமாயணத்தை ஆத்திர வைக்கின்ற பூஜை பண்ணிட்டு இருக்கோம், ராமனை ஸ்மரிக்கிறோம். அப்படி இருக்கக்கூடியதான உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபத்துல அந்த வேதாந்த தத்துவமும் ராமாயணத்தோட சேர்த்து நமக்கு ராமகிருஷ்ண ஸ்லோகம் பண்ணினார். அதுல இந்த ஸ்லோகம் புண்ணியஸ்வகண்யோ மமாயம் நரோ வேதயோ தேவசூடாமணிம் த்வாம் சதாகாரமேகம் சிதானந்த ரூபம் மனோவகரம்யம் பரம் ராம ராம. சபுண்ணியஸ்வகண்ய, அவன்தான் புண்ணியம் பண்ணினவன், அவன்தான் 10 பேர்ல எண்ணிக்கைக்கு என்ன தகுந்தவன். அவன் யாருன்னு சரண்யோ மாயம், எனக்கு சரணாகதி பண்ணினவன், நிச்சயமாக அவனுக்கு அடைக்கலம் கொடுப்பேன். யாரு? நரோ வேத
தேவதையோ தேவச்சூடாமணிம் துவாம், யாரு தேவச்சூடாமணியும் தேவதைகளுக்கு சிறந்ததா இருக்கக்கூடியதான உங்களை கருதுகிறாரோ, இது வரைக்கும் நன்னதான் இருக்க, ஆனா அந்த ஸ்வரூபம் சொல்லலையே. சதா காலமேகம் சிதானந்த ரூபம் சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்மா. பரமாத்மாவுடைய ரூபம் என்ன? சத்ரூபம். எல்லா பொருளையும் இருக்கு இருக்குன்னு காமிக்க கூடியதான சதாகார ரூபம். அவருக்கு தனியா கோதண்டால வச்சுண்டு அவர் பதக சீதா சமேதனா இருக்கிற ரூபம் இருக்கு எல்லாருக்கும். ஆனா வேதாந்தோயிதமாக இருக்கக்கூடியதான சத்தியம் ஞானந்தம் பிரம்மானந்த ஸ்வரூபம் இருக்கா. வேதங்கள்லாம் எந்த ஸ்வரூபத்துல பரம தாத்பரியம் கொண்டு இருக்கோ அந்த ரூபம் சதாகார ரூபம் சிதானந்த ரூபம் சச்சித் ஆனந்தம். பேர் முதல்ல சொன்ன சிதானந்த ரூபம். சைத்தன்ய வடிவமா இருக்கார், ஆனந்த வடிவமா இருக்கார். ஆனந்த வடிவமா இருக்கிறதுனால அவரை தியானம் பண்ற நமக்கெல்லாம் என்ன வேணா ஆனந்தம் வரும். சிதானந்த ரூபம் மனோவாத கம்யம். அதனாலதான் மனசுக்கும் வாக்கத்தை எட்டாதவர். சாதாரணமாக ராமனை சொல்லும் பொழுது வைகம் சுரத்துலத்திலே ஹைவே மகாமண்டபேன்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த ரூபம் இருக்கு. ஆனால் இந்த ரூபம் நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த சுத்த பிரம்ம ரூபம் இருக்கா, இது நமக்கு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதான ரூபம். ஆயால் மனோவாத கம்யம் பரந்தாம ராமா. பரந்தாமா உயர்ந்ததான ஒரு நிலை. சாதாரண நம்ம பார்க்கக்கூடியதான் சகுணமான ரூபம். இதெல்லப்பா உங்களுடைய ரூபம். பரந்தாம ராமா பிரகண்ட பிரதாப பிரபாவ விபூத பிரபூதாரி வீர பிரபோ ராமச்சந்திர பலம் தே கதம் வன்யதே ஜீவவல்யே யதோ கண்டிச்சண்டீசோதண்ட தண்டம். ஏ ராமா, உன்னுடைய பலம் என்னதுன்னு எடுத்து நினைச்சு பார்க்க முடியுமா? மனசுல யாராவது சொல்ல முடியுமா? ஏன் அந்த ரெண்டு ஸ்வரூபமும் ராமனா இருக்கட்டும் சீதையா இருக்கட்டும், அவளுடைய ரெண்டு பேருடைய ஸ்வரூபமும் பலமும் சக்தியும் நம்ம பார்த்தோமே, ஆனால் அது என்னது என்று சொல்ல முடியல. ஏன் 10,000 பேர் இழுத்துன்னு வரலாம். அது தனுஷ சிவதனுஷு ஜனகனுடைய வீட்டுல இருக்க. எத்தனை நாளா இருக்கு? நான் ரொம்ப நாளா இருக்கு. அத பத்திரமா அப்படியே வச்சுட்டு பூஜை பண்ணிட்டே இருக்கா. இந்த தனுஷானது ஒரு பெட்டியில வச்சு அப்படியே பூஜை பண்ணிட்டே இருக்கா. அந்த தனுஷு குழந்தை சீதை சேட்டிகளோட விளையாடிட்டு இருக்கும் பொழுது பந்து விளையாடிட்டு இருக்கா. அந்த பந்து என்ன ஆச்சு? அந்த பெட்டிக்குள்ள அடியில போயிடுது. அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கா? அந்த பந்து குழந்தைகளுக்கு அது ஒரு சாதாரணமான ஒரு விவகாரம் இல்லையா? பந்து வச்சுன்னா அது எடுக்கணும்னு முயற்சி பண்ணல, அவளால முடியல. சீதாதேவி போனாலாம். என்ன பண்ணினா புரிஞ்சு பார்த்தா பெட்டிக்கு கீழே இருக்கு. இப்ப என்ன பண்ணினா, சாதாரணமா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கம்போ ஏதோ எடுத்துன்னா அதை எடுக்க பார்ப்போம். குழந்தைக்கு அவ்வளவு தெரியாத என்ன பண்ணினா தெரியுமா, நான் தன்னுடைய கையால இப்படி பிடிச்சி இழுத்தா அந்த தனுஷ் அந்த பெட்டியோட இந்த பக்கம் வந்துருக்கான். அதை பார்த்து ஜனகர் நடுங்கி விட்டான். என்ன இது, 10,000 பேர் இழுத்துட்டு வரக்கூடிய, அவளாவது எடுக்கல, இழுத்துட்டு வரக்கூடியதான ஒரு கம்ப சாதாரணமாக ஒரு 8 வயசு இப்படி இழுத்துட்டாலே என்ன விவகாரம் இப்படி இருக்கு. இதை விட யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அப்பாக்கெல்லாம் இதான் வம்பு. பொண்ணுன்னு பிறந்தாச்சுன்னா யாருக்காவது கட்டிடணும். அப்பதான் ஏதோ தன்னுடைய பதன் குறைஞ்சா போல நினைக்கிறா நம்ம நாட்டுல. என்ன ஜாதோஹி கன்யா பரகியேவா. ஜாதோஹி கன்யா ஒரு பொண்ணு ஆத்துல பிறந்ததுன்னா பரகியேவா, இன்னொருத்தருக்கு சேர்ந்தது. கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுன்னா ஏதோ நெசைவா, இது வரைக்கும் நம்ம ஆத்துல வச்சுட்டு இருக்கக்கூடிய இன்னொரு பொருள் பத்திரமா அவளை கொடுத்தா என்ன ஒரு சந்தோஷமா. அப்பா இத பார்த்ததுமே இந்த அம்மாவுக்கு ஆத்துக்காரர் எங்க தேடுவேன். ராமலட்சுமணால 2 பேரையும் விஸ்வாமித்திரர் அப்படியே அழைச்சிட்டு வர்ற. இவ ராமலட்சுமணால தெரியாது எனக்கு, யாரோ 2 ராகுமார்கள் வந்து இருக்கா, அவ்வளவுதான் தெரியும். இம உகுமாரோ பத்ரந்தே சக்கரதுல்யகரக்ரமோ பாக்கலாரா. இம உகுமாரோ பத்ரந்தே அந்த குழந்தைகளை பார்த்ததுமே விஸ்வாமித்திரோட பரவாயில்லையே நல்லா இருக்கால பாக்கிறதுக்கு, நம்ம சீத்தைக்கு மேட்சா இருக்குமே இந்த எண்ணம் இருக்குன்னு. யாரோ 2 பேர் என்னமா என்ன கோத்திரம் என்ன சூத்திரம் ஒன்னும் தெரியாது. ஆனா அந்த பொண்ணை பெற்றவாளுடைய மனசுல என்னன்னா, எப்ப பார்த்தாலும் ஒரு சரியான அனுரூபமான ஒரு ஆசைக்காரர் வரணும், அவளுக்கு பண்ணி கொடுக்கணும், அவ வாழ்க்கையில சத்தியமா இருக்கணும், இந்த ஒரு எண்ணம் இருந்துட்டு இருக்குமா. அது மாதிரி அந்த பொண்ணுக்கு மேட்ச பார்த்துட்டு அடாடா இப்படி ஆச்சு, இவ்வளவு பலசாலி அந்த பொண்ணு எப்படி. ஆனா ராமன் வந்தார், விஸ்வாமித்திரன் வாழ்க்கை பல ஜனகருக்கு சொன்னார். அப்புறம் ஜனகருக்கே இவர் சொல்ற, இது போல உங்க ஆத்துல சிவதனுஷ் சொல்றேன்,
இந்த சிவதனுஷ எடுத்து கூட்டி அதை இது பண்ணீங்கன்னா அவளுக்கு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி தரேன்னு நீங்க வேற பிரதிஜை பண்ணிட்டு. அதனால சீதையானது வீரிய சுல்கா. ஸ்வயம்பரத்துல ஆத்துக்காரர் சூஸ் பண்ணக்கூடியது இருக்கு. ஆனால் அது எப்படி ஸ்வயம்பரத்துல வீரிய சுல்கம். இந்த காரியத்தை பண்ணினாதான் அதை பண்ண முடியும், இல்லைன்னா அது பண்ண முடியாது, இந்த சீதையை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஏற்பாடுல அந்த வீரியத்தை காட்டணும் அப்படின்னு ராமன் என்ன பண்ணிருக்க. அங்கே பக்கத்துல நிக்கிற அவர் அதை நான் எடுக்கிறேன் ஒண்ணும் பண்ணல. விஸ்வாமித்திரருடைய வார்த்தைக்கு கேட்கிறேன். எப்பவுமே எந்த காரியமும் குருட்ட சொல்லிட்டு பண்ணணும். அப்பா சொல்லியிருக்காரு சரிங்கிறத விஸ்வாமித்திரர் கொஞ்ச நேரம் ராமா இது பத்திய ராமதனு எங்க ராமா இந்த பத்தியா பாருப்பா இந்த தனுச பாருங்கிற பாருங்கிறப்ப பார்த்தா போர்னு வேற ஒண்ணும் ஆகல. அந்த ராமனுடைய ஒரு சக்தி என்ன, அந்த காலை பார்த்ததுமே அந்த தனுஷுக்கு சக்தியானது குறைஞ்சு போயிடுது. சாதாரண அவளிலேயே எடுக்கிறார். எடுத்தது அந்த நான் கையில காட்டணும்னு ட்ரை பண்றார். கட்டுறதுக்காக வளர்ச்சார், தானா வந்து இத்தனை நாள் இவ்வளவு பெரிய தனுசு யாராலையும் எடுக்க முடியல. 10,000 பேர் இழுத்து வரக்கூடியதான ஒரு தனுசானது உடஞ்சு போச்சுன்னா என்ன அர்த்தம்? அது இவருடைய சக்தி. அதோட மட்டுமில்ல, தனுசை இவர் உடைச்சார்னு கதை அது அப்படி இருக்கட்டும். அந்த கதைக்கு அந்தரார்த்தம் இருக்கணும். பிரணவோ தனுஷ்டரோத்யாத்மா பிரம்மதல்லட்சிய முச்சதே அப்பிரமத்தேன வேத்தவ்யம் சரவத்தன்மயோ பவேத். பிரணவோ தனு வில்லுங்கிறது என்ன? ஓங்காரம். அது வளைஞ்சு இருக்கும். ஓங்காரத்தை எழுதிய அடிக்கும் சம்ஸ்கிருதத்துல அது மாதிரிதான் வில்லு. பிரணவோ தனு சரோகி ஆத்மா. அதுல கொடுக்கக்கூடியதான உடைக்க கொடுக்கதான அம்பு எது? அதுதான் நம்ம மனசு. இந்த அம்ப வில்லுல ஊட்டி அதை நம்ம அடிச்சோமையானால் அது என்ன ஆகுது? இந்த டார்கெட் எது இருக்கோ அங்கே போய் அதோட ஒன்னாயிடுறதா. இங்க டார்கெட் அது எதுக்கு மேல நீங்க அம்ப விடணும் அப்படின்னா பிரம்மதல்லட்சிய முச்சதே. மனசு எனக்கூடியதான அம்பை ஓங்காரம் எனக்கூடியதான வில்வில் கூட்டி அதை விட்டுடையானால் அந்த பிரம்மத்தலை ஒன்னா போயிடும். எது? இந்த அம்பு. அம்பு ஓங்காரத்தை விட்டு பிரம்மத்தோட ஒன்னா போகணுமா? இந்த ராமாயண ரகசியம். என்னாச்சு? இந்த எந்த ஓங்காரம் நம்ம தியானம் பண்ணிட்டு இருக்கோமோ, எந்த ஓங்காரமானது ரொம்ப வசதியாக அது பல விதமா சொல்லிருக்கு. ஒவ்வொரு உபனிஷத்துலயும் ஒவ்வொன்றா சொல்லியிருக்கு. மாத்திரைகளாகவும் பாதங்களாகவும் ஒரு உபனிஷத்துல சொல்றது. ஓங்காரமானது ரொம்ப வசதியான ஒரு தத்துவம், அதை தியானம் பண்ணணும்னு சொல்றோம். இப்படி அந்த ஓங்காரத்துல மனசை சேர்த்து அப்படியே சமாதானமா அது தவிர வேற இன்னொரு எண்ணத்தை நினைக்காமல் இருந்ததையானால் அது என்ன? ஓங்காரத்தை விட்டு பிரம்மத்துக்கிட்ட போய் போயிட்டோம். உங்க மனசு பிரம்மத்தோட நின்று போயிடுதையானால் என்ன ஆச்சுன்னா அதான் மோட்சம். அப்பிரமத்தேன வேத்தவ்யம். வேற இன்னொரு எண்ணம் வேண்டாம். ஓங்காரம் தியானம் பண்ண காவி இன்னும் வரலையே, காவியில சரியா இல்லையே, யாரோ டெலிபோன் பண்ணிருக்காளா, யாரோ என்னமோ தெரியலையே, இப்படிப்பட்ட எண்ணம் கிடைக்கப்படாது. எப்பவும் அந்த ஓங்காரத்தை தவிர இன்னொரு எண்ணம் விடாமல் வேற மனசு எங்கேயும் விடாம பண்ணிட்டே இருந்தாலே போதும். அப்பிரமத்தேன வேத்தவ்யம் சரவத்தன்மயோ பவேத். அந்த அம்பானது எப்படி அந்த லட்சியத்துல போய் ஒன்னா போயிடுறதோ அதே போல இந்த மனசு அதோட ஒன்னா போயிடும். அந்த தத்துவத்தை அந்த ராமச்சந்திரன் 12 வயசு குழந்தை உனோட வருஷமே ராமோதா தேவலோச்சனா. கல்யாணம் ஆற காலத்துல சீதாதேவிக்கு 8 வயசு, தனக்கு 12 வயசு. இப்ப நீங்க சொன்னீங்கன்னா ஆட்டுல புடிச்சு உள்ள தள்ளிவிடுவான். 21 வயசா கல்யாணம் பண்ணணுங்கிறான். அது ரைட்டா தப்பா யோசனை பண்றதுக்கு இது இல்ல, அது வேற தனியா வந்து பேசணும். ஆனா என்ன அந்த 12 வயசு ராமன் என்ன பண்ணினாரா? அந்த அம்ப அவனிலேயே எடுத்து விட்டாருன ஒரு சிரமம் இல்லாம. பிரச்சண்ட பிரதாப பிரபாவாபிபூத. என்ன பிரச்சண்டமான ஒரு பிரதாபம்ப்பா உங்களுடைய பிரபாவம் இன்னும் சொல்ல தெரியல. பிரபூதாதி வீர பிரபோ ராமச்சந்திரா. பிரபோ ராமச்சந்திரா தெரியலையே. பலம் தே கதம் வர்ணியதே. உங்களுடைய பலத்தை எப்படி வர்ணி முடியும்? சாதாரணமா மனசுக்கு எட்டாவது வரும். இவ்வளவு பலரா ஏன் அதீவோ கண்டி சண்டி கோதண்ட தண்டம். அந்த கோதண்டம் இருக்க ராமனுடைய கோதண்டம் அது என்ன? அந்த வில்லை எவ்வளவு சீக்கிரமா உடைச்சு விட்டுருந்தீங்க.
அது மனசால் நினைச்சே பார்க்க முடியலையே. எத்தனையோ பேர் வந்து பார்த்தா ஏதோ ரொம்ப பழைய நாளா இருக்கு சார், துரு பிடிச்சது சார், எல்லாமும் நீங்க சொல்லலாம். அப்படி இல்ல, எத்தனையோ ராஜாக்கள் இதற்கு முன்னால் வந்திருக்கார், ராவணனை உட்பட வந்து ட்ரை பண்ணியிருக்கார். ஆனா யாருக்கும் அது மதியல, அது எடுக்க முடியல. சில பேர் எடுத்த அவ்வளவுதான், கீழே போட்டுட்டார். ஆனா அப்படிப்பட்ட அவரையிலேயே ஒன்னும் ஒரு சிரமமும் இல்லாம எடுத்து வளர்த்த முடியல. உங்க வீரியத்தையும் பலத்தையும் என்னமா சொல்றது? கக்ரீவ முக்ரம் சபுத்திரம் சமிக்ரம் சரிதுர்கமத்யோ கணேசம் பவந்தம் வினா ராம வீரோ நரோ வாசுரோ வாமரோ வாஜயேத்யாம் ஜகக்ரீவ முக்ரம். உங்க வீரியத்துக்கு இது ஒண்ணு சொன்னேன். சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது அந்த பானத்தை உடச்சே அது இருக்கட்டும் அப்படி. ஆனா யோஜனை பண்ணி பாருங்க, ஜகக்ரீவ முக்ரம் 10 தலை ராவணன். அவன் என்ன பண்ணா வரத்தை வாங்கிட்டு இருக்கான். யாரோடையும் எனக்கு மரணமே இருக்கப்படாதுன்னு கேட்டான். முதல்ல பிரம்மதேவர் சொன்னால் அது கொடுக்க முடியாது. ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பவர்ஸ் இருக்கு, இதுதான் பண்ண முடியும், அதுக்கு மேல பண்ண முடியாது. அப்படி மரணம் இல்லாதான ஒரு வழி மனுஷனுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா மனுஷன்னு சொன்னாலே மர்த்தியா, இவருக்கு என்ன பேரு மர்த்தியா. இந்த இனத்தினுடைய சுவாபாவிகமான தர்மம் ஒரு நாளுக்கு அழிஞ்சு போறது. யாரா இருக்கட்டும், இங்க யோக சக்தி வச்சுன்னு 300 வயசு வாழலாம், 1000 வயசு வாழலாம். இந்த பிராண சரீரத்துக்குள்ள ஸ்தம்பிச்சு அது ஜீவசமாதியாக இருக்கலாம். ராகவேந்திர சுவாமிகள் ஜீவசமாதின்னு சொல்றார். ஆந்திரால ஒருத்தர் இருந்தார், இது போலயே விசேஷமாக இங்க ஜீவசமாதியா இருந்தவர். அப்படி ஜீவசமாதியா இருக்கலாம், அதெல்லாம் யோக சக்திகள். ஆனால் சாஸ்வதமாக இருக்க முடியுமா? அது மனுஷனால முடியாது. ஏன்னா இந்த சரீரம், இந்த உபாதி இருக்க, இது பஞ்சபூதங்கள்னால ஏற்பட்டது. ஒரு நாளைக்கு விழ வேண்டியதுதான். அவர் யாரா இருந்தாலும் அந்த விழத்துக்குள்ள பகவான் அறியணுங்கிறது வேற விஷயம். ஆனா அது அப்படியே சாஸ்வதமாக வச்சுக்கிறேங்கிறது நடக்காத காரியம். ஆகையால் ராவணனுக்கு சொல்லிவிட்டார், அப்பா இது கொடுக்க முடியும், இந்த வரம் கொடுக்க முடியாதப்பா, யாருக்காவது முடியாத காரியம் இது, சுபாவ விருத்தமான பதார்த்தம், ஆகையா அது முடியாதுன்னு சொல்லப்ப அவர் என்ன பண்ணினார் தெரியுமா? ராவணன் யாருனால வர துக்கம் வர முடியுமோ அவளால எனக்கு மரணம் வரப்படாது அப்படின்னு வரத்த வரிசையா லிஸ்ட் அவுட் பண்ணிட்டான். தேவதைகள்னால வரப்படாது, ராட்சதைகள்னால வரப்படாது, இப்படி வரிசையாக எல்லா இடத்துலயும் பசுக்கள்னால வரப்படாது, மிருகங்கள்னால வரப்படாது, இப்படி வரிசையாக சொல்லிவிட்டு எந்த சத்தனத்தினாலேயோ அம்புதாலேயோ இப்படி எல்லாம் வரிசையா லிஸ்ட் எல்லாம் கேட்ட கடைசியில மனுஷனை கேட்கறது விட்டார். ஏன்னா மனுஷனுக்கு அவ்வளவு இயற்கை பாவம், இவனால என்ன முடியும்னு. ஏன்னா இவனுக்கு எல்லாத்த விட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அவனிடத்துல இருக்கு. என்னது? இந்த மனசு. அது அவனுக்கும் கட்டப்படாது, இன்னொருத்தனும் கட்டப்பட முடியாது. அது சலசித்தம் கடதித்தம் கடதித்தம், ஒரு கணம் ஒரு மாதிரி, ஒரு கணம் ஒரு மாதிரி. அப்படிப்பட்டதான மனசை உடைச்சதான இந்த மனுஷன் என்ன பண்ண போறான்? இவனால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத மனுஷன் விட்ட. அப்படிப்பட்டதான ராவணன் என்ன பலசாலி, உலகத்தையும் ஜெயிச்சிருக்கான், இந்திரனை ஜெயிச்சிருக்கான், எல்லா தேவதைகளும் தனக்கு வசமாக்கி கொண்டிருக்கான், பலியோடு சண்டை போட்டிருக்கான், எத்தனை ராட்சசாலோட சண்டை போட்டு எல்லாரையும் தனக்கு அதீனமாக பண்ணிட்டான். குபேரன் மகாபலசாலி. அப்படிப்பட்டதான குபேரனையும் என்ன பண்ணினா சண்டை போட்டு அவர் கையில இருக்கிற புஷ்பக விமானத்தை வாங்கிட்டு கொண்டு வந்துட்டான். அப்படிப்பட்டதான பலசாலியால ராவணன் என்ன பண்ணினார் தெரியுமோ, நான் அந்த லங்கையில சமுத்திரத்துக்கு நடுவுல வேற யாரும் அங்க வர முடியாதுன்னு சாதாரணமான கோட்டை கட்டுறதுன்னு கோட்டைக்கு சுத்திரும் அகழி வச்சிருப்பான். அந்த அகழியானது 10 அடிக்கு மேல இருக்கணும். அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. ஏன்னா ஒரு மனுஷன் என்னதான் முயற்சி பண்ணினாலும் 10 அடிக்கு மேல தாண்ட முடியாதுன்னு தீர்மானம் பண்ணிவிட்டா பழைய நாள்ல. ரொம்ப நாள் பிராக்டிஸ் பண்ணினாலும் 10 அடிக்கா வர முடியுமா, அது மேல தாண்ட முடியாது. இப்படி அதுக்கு மேல இருக்கணும். அதுபோல அந்த அகழியில நிறைய மகரங்கள்லாம் இருக்கணும். இப்படி எல்லாம் அதெல்லாம் வச்சு அப்படி பண்ணிட்டு இருப்பா. சாதாரணமாக எல்லாரையும் அவளை தாண்ட முடியாது. அப்படிப்பட்டதா இல்லாமல் என்ன பண்ணினா சமுத்திரத்துக்கு நடுவுலயே இருக்க லங்காபட்டினத்துல மனுஷனால சாதாரணமாக இங்க வர முடியாது. இந்த சக்ரீவ முத்திரம் அதோட மட்டும் அவர் மட்டும் இல்ல, அவருடைய குழந்தைகள் இந்திரஜித், அக்ஷயகுமாரன், இப்படிப்பட்டவன் மேகநாதன் பேரா இருக்கு. ராமனுடைய பையன். அவன் பிறந்த காலத்திலே மேகங்கள் அவ்வளவு சத்தம் பண்ணிட்டான். உலகத்துக்கு பயங்கரமான ஒரு பையன் பிறந்திருக்காரு.
அவன் ரொம்ப யுத்தம் பண்ணி என்ன பண்ணினான், கடைசியில இந்திரனையும் ஜெயிச்சுட்டார். அப்படிப்பட்டதான அந்த இந்திரஜித் இருக்காரு, அவர் ஒரு பையன், அக்ஷயகுமாரன் ஒரு பையன், அதே போலயே பிராஸ்தன் தம்பிகள், அண்ணன் தம்பிகள், இப்படிப்பட்ட நிறைய பேர் இருக்கா. இவாளை எல்லாரையும் அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் சேர்த்து கொண்டார். தக்ரீவமுத்ரம் சபுத்திரம் சமித்ரம் சரிதுர்க மத்தியஸ்த ரக்ஷோ கணிதம். எங்க போய் கொண்டார் தெரியுமா? அவ ஊருக்கு போய் இவர் சொல்றார். நம்ம ஊர்ல நாம யுத்தம் பண்றது ரொம்ப விசேஷம், அது ஒண்ணும் கஷ்டம் இல்ல. ஏன்னா நம்ம முன்னாலே எல்லாம் ரெடியா பண்ணி வச்சுட்டு இருக்கோம். எங்க எது இருக்கு நமக்கு தெரியும், நம்ம பலம் இங்க இருக்குன்னு தெரியும். ஆனா என்ன, இவர் ஒண்ணும் கிடையாது, அவர் ஊருக்கு போறார். அங்க போயிட்டு இவருக்கு அம்யூனிஷன் வேணும்னு எங்க போவார்? இப்ப இன்னொரு ஊருக்கு போயிருக்கோம், நமக்கு அது தேவை இது தேவை ஆகாரம் தேவைன்னு எங்க இருக்கு நமக்கு தெரியாது. நம்ம ஊர்ல இருக்கோம், எல்லாத்தையும் சேகரிச்சு வச்சுக்கலாம். ஆனா எதிராள் ஊருக்கு போய் சண்டை போடுறது கஷ்டம். சரிதுர்கமத்யஸ்தம் ரக்ஷோ கடேகம் மகாபலசாலி அவன பவந்தம் வினாராம வீரோ நரோவா. உங்களை தவிர ஏறாமா எந்த வீரனா இருக்கட்டும், எந்த மனுஷனா இருக்கட்டும், சுரோவா மரோவா, தேவதையோ தேவதையாளா இருக்கட்டும், ராசதாளா இருக்கட்டும், யாராலும் ஜெயிக்க முடியும் சொல்லுங்க பாக்கலாம். ஏன்னா யுத்தம்னு சொன்னா யுத்தமானது எப்படி போடணும், எங்க போட்டா நமக்கு அட்வான்டேஜ் என்ன பார்க்கணும். சத்துவோ மகாபலசாலி, பலத்தை பெற்றவன், நிறைய யுத்தங்கள்லாம் பண்ணி இருக்கிறவன். ராமன் அதுக்கு முன்னால எங்க யுத்தம் பண்ணிருக்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா யுத்தத்துல, யோசனை பண்ணி பார்க்கலாம். அவரோ எவ்வளவோ யுத்தம் பண்ணிருக்கார், உலகத்துல இருக்கிற எல்லாரையும் தோக்கடிச்சு வச்சிருக்கார். அமிதமான பலத்தோட இருக்கிறவன், குழந்தைகளும் அதுக்கு சமானமாக வந்து கட்டக்கூடியவர். அத்தன் இப்படிப்பட்டதான மந்திரிகள் ஒவ்வொருத்தரும் சேனாதிபதிகள் இத்தனை பேரும் இருக்கும் பொழுது அவ ஊருக்கு போய் அவளோட சண்டை பண்ணி கொண்டுட்டு வரான்னு சொன்னா அவருடைய பலத்தை நினைச்சு பார்க்க முடியுமா? நம்ம இப்படி எல்லாம் அனலைஸ் பண்ணமாவா ராமாயணத்துல? இது என்ன சொல்றது, நான் சம்சாரத்துல இருக்கேன், இந்த சம்சாரத்துல இருக்கிற கவலைகள் இருக்கு பார்த்தா, இது யாருக்கும் தெரியாது. எப்படி அப்பப்ப என்ன எதிர்பாராததான துன்பங்கள் நமக்கு வருது. நம்ம ஜெயிக்க வேண்டியது இருக்க அஜ்ஞானத்தை, அறியாமைய, துன்பத்தை. அந்த துன்பம் எங்க இருந்து வருது? அது கடத்திலிருந்து வருதா, அக்கறிட்ட இருந்தா, அம்மா கிட்ட இருந்தா, அப்பா கிட்ட வந்தா, உண்மை சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தர் சண்டை போடுற சொல்லி நீர் ஒருத்தர் தான். உங்களோட சண்டை போடுறது உலகம் முழுக்க எத்தனை பேர் இருக்கான். ஒரு நாள் காத்துக்காரி, ஒரு நாள் அப்பா, ஒரு நாள் மாமனார், ஒரு நாள் மாமியார், ஒரு நாள் ஒண்ணுமே இல்லை. நம்மளே என் தலையெழுத்து இவரை போட்டுக்கான், இடிச்சுட்டா போய் என்ன ஆச்சு, என்னமோ கோபம் வந்தது, இடிச்சுட்டா எல்லாரும் வந்து சிரிக்க ஆரம்பிச்சேன். உனக்கு இப்படி ஒரு கோபம் இருக்காங்க, என்ன பண்றது, தாங்க முடியல. ஒவ்வொரு நாளைக்கு எப்படி ப்ராப்ளம் வருதுன்னு சொல்ல முடியுமா யாராலையும்? தெரியல. வெச்ச காது வச்சுட்டு இருப்போம், அந்த காது எங்க வச்சோன்னு தெரியல, இங்கே வச்சுட்டு இருக்கோம், கையிலேயே வச்சுட்டு ஊரெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். அவரை அப்புறம் என்னாச்சு, ஓஹோ இப்படியா தெரியல. இப்படிப்பட்டதா இந்த அஜ்ஞானம் எனக்கு உடைக்கிறான ஒரு சத்ருவ. அந்த அஜ்ஞானம் மட்டும் போறாது, நம்ம நன்னா புத்திசாலி, நம்ம மறக்க மாட்டோம், அவ கொடுத்திருக்க மாட்டான் நம்ம கிட்ட. இப்படி ஏதாவது நான் சொல்றேன். தக்ரீவமுக்ரம் சபுத்திரம் சமித்ரம் சரிதுர்கமத்யஸ்தோ கடேசம். இத்தனை பேர் இடத்துல நமதுன்னு தெரியல. இன்னொரு ராத்துக்கு போனப்ப கூட நமக்கு இப்படி கவலை பாருங்க. அப்படி இருக்கிற ராம வீரோ நரோ, யாரால ஜெயிக்க முடியும்? அந்த ராமானுகிரகம் இருந்தா தான் இந்த வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். என்ன ஏதுன்னு சொல்ல முடியல, நம்ப முடியல யாரையும். அப்படி மரோவா ஜெயேத்ரிலோக்கியம் சதா ராமே நாமாமிருதம் தே சதா ராமமானந்த நித்யந்தகந்தம் விவந்தம் நமந்தம் சுதந்தம் ஹதந்தம் அனுமந்தமந்தம். இது நல்லா இருக்கு. இப்படி கவலையா இருக்கு, இந்த கவலை இருந்து போக்க முடியல, உங்களால் தான் முடியும் அப்படிங்கிற நான் எப்படி போக்கடிப்பேன்? ராமா உன்னுடைய நாம நான் எப்படி புரிஞ்சுப்பேன்? எப்படி அதுலயே மனசை நிறுத்துவது முடியுமா? சில சந்தர்ப்பத்தில் நமக்கே சந்தேகம் வரும், என்னால இதை ஜெயிக்க முடியுமா? இந்த வாழ்க்கையில இந்த துன்பத்தை தாண்ட முடியுமா? தெரியல. ஏன் ஒரு நாளைக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தா அதே மாதிரி நாளைக்கு வந்து நான் பாக்கலாம், நாளைக்கு வேற விதமா என்ன வருது. ஒவ்வொரு ப்ராப்ளமும் வரப்ப ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு விதமா இருக்கு. அப்பாடா இவனோட போச்சுன்னா அடுத்த நாள் காரணம் இன்னொருத்த வரான். என்ன பண்றது? உத்தியோகத்துல இந்த ஆபீசர் போச்சுன்னா இன்னொருத்தர் வரான், அவன் இதை விட பழையாட தேவரைங்கிறான்.
முதல் மாட்டு பொண்ணு வந்தது ஏதோ இப்படி இருக்கு, இந்த ரெண்டாவது மாட்டு ஐயோ முதல் மாட்டு பொண்ணு ரொம்ப நல்லவர்களா இருக்கிறான். என்ன சுவாமி இப்படி விவகாரம் வந்து ஒண்ணுமே புரியலையே லோகத்துல, யார என்ன பண்றது சொல்ல முடியலையே. அப்ப நமக்கு வரக்கூடியதான துன்பங்களை எல்லாம் எப்படி பார்க்கறது மனுஷனால முடியுமா அப்படின்னு நமக்கே ஒரு களைப்பு ஏற்பட்டு போறது. அப்ப சொல்ற கவலைப்படாதீங்க, இத்தனையும் தாண்டி ஒரு வியக்தி இருக்கு, அவரை நினைக்கிறமே நாமாமிருதந்தே ராமா 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 எப்போது நினைச்சிட்டு இருக்காரு ஒருத்தர். எப்படி சதா ஒரு க்ஷணமும் இல்ல. சில பேர் டவுட், காயத்ரி மந்திரத்தை அப்புறம் ஜெபிக்கலாமா மத்தியானம் ஜெபிக்கலாமா, அதுக்காகத்தானே என் மாத்தியானிகம் சொல்லியிருக்காங்க. இவருக்கு ஒரு டவுட், தான் ஜெபிக்கணும் சார், மத்தியானம் ஜெபிக்க கூடாது போல இருக்கு, அது வேற சாயங்காலம் ஜெபிக்கலாமா என்னையா சாயங்காலம் மத்தியானம் வந்து எதுக்கா எப்ப ஜெபிச்சுட்டு இருக்கணுங்கிறதுக்காகத்தானே, எப்பப்ப உங்களுக்கு துன்பம் வந்தா அது போக்குறதுக்காக தானே சொல்லியிருக்கா. ஆனா அது இன்னும் அனுமார் என்ன எப்பொழுதும் அவருக்கு ராமாமிருதம் தான். சதா ராம ராமே ஜெய ராமாமிருதந்தே நாமாமிருதந்தே சதா ராமம் ஆனந்த நித்யந்த கந்தம். இந்த ஆனந்தம் எனக்கூடியதானது வரத்துக்கு தகுந்ததாக இருக்கக்கூடியதான மூலஸ்தானம், கந்தம்னா மூலஸ்தானம். அந்த சதாராமம் ஆனந்த நித்யந்த கந்தம், ஆனந்தத்தை வெளிப்படுத்தக்கூடியதான மூலஸ்தானம். அதை அந்த நாமாமிருதத்தை பிபந்தம் நமந்தம் சுதந்தம் ஹசந்தம், பிபந்தம் குடிச்சிட்டு இருக்காரு, நமந்தம் அப்பப்ப வணங்குறாராம் ராமன் இருக்க, மனசால வணங்குறாங்க. ராமன் எங்கேயோ இருக்காரு, எங்கேயோ மூலையில உட்கார்ந்து இருக்காரு, இருந்தாலும் மனசார ராமன் நமஸ்காரம் இருக்காரு. பிபந்தம் நமந்தம் சுதந்தம் ஹசந்தம், அப்பப்ப சிரிச்சுக்கிறாராம். அந்த ராமன் எவ்வளவு நல்லது பண்ணிட்டு இருக்காரு. நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு க்ஷணமும் மனசுக்கு ஒரு கவலை இல்லாம பண்ணிருக்காரு. விரட்டினா அடிச்சா வாலி வேட சுக்ரீவனை என்ன பண்ணினார், விரட்டின்டே இருக்கான். சுக்ரீவன் ஓடு ஓடு ஓடுறான். இந்த அனுமானம் அந்த சுக்ரீவன் பின்னால ஓடுறார். கொஞ்சம் மாட்டிண்டா ஒரே அடி, அவ்வளவுதான், ஒரு குத்து குத்தினா பிராணம் போயிடும், அவ்வளவு ஒரு சக்தி அவனுக்கு. ஓடுறான் சார், எத்தனை தரம் 80 தரம் பூமியை பிரதட்சணம் பண்ணினான் அவ ரெண்டு பேரும் விடாம நிறுத்தாம. அப்ப பாருங்க அந்த வாலி இன்னைக்கு கொண்டாதான் அது செய்வாங்க அப்படின்னு வந்துட்டான். கடைசியில அனுவர் மெல்லமா சொல்ற அந்த இடமா போறப்ப என்ன இங்க எங்க வேண்டாம், அந்த ருஷிமுக பர்வத்துல உட்காரலாமே. அப்பதான் ஞாபகம் தான், என்னையா முதல் தரம் சுத்துறப்ப விளையாடுறப்ப சொல்லப்படாதாங்க, எனக்கு மறந்து போச்சுறாருங்கிறான். அனுமார் டக்குன்னு மறந்துட்டேன். என்னன்னு அந்த ருஷிமுக பர்வத்தத்துல வாலி வர முடியாது. அங்கே ஒரு சாபம், ஒரு முனிவர் தபஸ் பண்ணிட்டு இருந்தார். அப்பொழுது இந்த வாலி என்ன பண்ணினா, இங்க இருந்து ஒரு மிருத சரீரத்தை காலால் எட்டி உதச்சான். உதைக்கும் போது அதனுடைய சரீரத்துல ரத்தம் விழுந்து அவர் மேல விழுந்தது. அதனால அவர் யாரா இது பண்ணது யோகத்துல பார்த்தா, ஓஹோ இந்த வாலி பண்ணினான வாலி காரியமா அன்னைக்கு தெரிஞ்ச வாலி இந்த பர்வத்தத்துக்கு வந்தானையானால் அவன் தலை வெடிச்சு போயிடும். நேரா யுத்தத்துல ஜெயிக்க முடியாத வாலிய அவன் ஒரு வரம் வாங்கிட்டு இருக்கான். யார் யுத்தத்துக்கு எதிர்க்க வரானோ அவனுடைய சக்தியில அவருக்கு வந்துடும். முதல்ல எப்படி இப்படி எல்லாம் வர ட்ரை பண்ணிட்டு பாத்துருக்கேன் பாருங்க சார். நம்ம யாரோட சண்டை போடணுமோ அந்த சண்டை போடுறதுன்னு எதிர்க்க வந்ததுன்னு இவர் அவரை பார்த்ததுன்னு அவ பலத்துல பாதி பலம் இல்லது. ஆல்ரெடி இவர் பலம் இருக்கு, அது ஒரு பாதி பலம் வந்தாச்சு. இருக்கிற பலம் குறைஞ்சு போயிட்டு ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்கு பாருங்க. நமக்கே ஒரு 2 நாள் ஜுரம் வந்துருது, இப்பதான் எங்க பார்த்தாலும் ஏதோ ஃபீவருங்கிறான். பாத்தீங்களா, எது பார்த்தாலும் வைரல் ஃபீவருங்கிறான். அதுக்கு என்ன செய்யணும்னா மருந்து கிடையாது, டாக்டருக்கு தெரியாது. அது தெரியறதுக்கு முன்னாலே அந்த வைரஸ் 10 பேரை வந்து அடைஞ்சு போயிடுது. அவ்வளவு விவகாரம். அதுக்குள்ள டாக்டர் என்ன பண்றாரு, இதை பாருங்க அதை பாருங்க, இந்த டெஸ்ட் அந்த டெஸ்ட். லேபரேட்டரி புதுசா அங்க இருக்கு. வைரல் ஃபீவர் மட்டும் போகல, அது தானா விட்டு போச்சுன்னு இவனிடத்துல இருக்கு. இவனிடத்துல இருக்கிற சக்தி எல்லாம் உறிஞ்சு விட்டா அதெல்லாம் போயிடுது. அந்த 2 நாள் வைரல் ஃபீவர்ல இந்த மனுஷன் என்ன அழகா ஆனந்தமா இருந்தவன், முகம்லாம் கண்ணு இருந்ததுன்னா வெளியில வந்துடுச்சு, இதெல்லாம் உள்ள போயிடுச்சு. அதை பார்த்தாலே சகிக்கல. என்ன சுவாமினார், இதுதான் உங்களுடைய உண்மையான அழகு. அப்பப்போ போட்டுட்டு மேக்கப் அழகு விவகாரம் முழுக்க இதை நின்று நம்ம இது பண்றோமா, ஆச்சரியப்படுறோமே. இது கொஞ்சம் பலம் நம்மளை விட்டு போனாலே இப்படி, ஏன்னா பாதி பலம் போயிடுச்சுன்னா அவன் எப்படி இருக்கும். அப்படி ஒரு பலம் இதெல்லாம் நீங்க நினைச்சே பார்க்க முடியாதுன்னு. நாம எல்லாம் எப்படி ஒரு சத்ருவை ஜெயிக்கிறது, அது என்ன, அந்த சத்ருவை ஜெயிக்கிறது காரணம் மனோபலம் மனுஷனுக்கு வேணும். அந்த மனோபலம் எப்படி வரும், பகவானுடைய பாதங்களை முடிச்சா வரும். பிராவளம் என்ன பண்ற, என்னையும் காப்பாற்றவோ பகவான் இருக்கார் அப்படிங்கிற
ஆமா, கடாட்ச எஷ்டி, அந்த அம்பாளுடைய கடாட்சம்ங்கிற ஒரு ஊர்கோலை வச்சுட்டு மூலகத்தையும் ஜெயிப்பேங்கிற இந்த மனசுல ஒரு தீர்மானமான ஒரு எண்ணம் வந்தது. ஏன்னா எந்த பிராணம் உங்களை ஒன்னும் அஃபெக்ட் பண்ணாது. அதே விதமா அந்த நாமாமிரத்தை குடிச்சுட்டு இருக்காரு, அப்பப்ப சிரிச்சுக்கிறாரு. என்ன இது ஒரு ப்ராப்ளமா என்ன, என் ராமனிட்ட போயிடும். சிவந்தம் நமந்தம் சுதம் ஹசந்தம் அனுமந்தம் அந்தர்பஜேதம் நிகாந்தம். அப்படிப்பட்டதான அனுமார நினைக்கிறேன். நமக்கு கவலை வந்தா யார நினைக்கணும்? அனுமார. மருந்து சாப்பிடுறப்ப இல்ல, நினைச்சா பரவாயில்ல. மருந்து சாப்பிடுறப்ப குறைஞ்ச சாப்பிடாது சொல்லுவா பழைய நாள்ல கொடுக்க. அது மாதிரி அந்த அனுமானம் நினைச்சால நம்ம கவலை எல்லாம் போயிடுமா. சதா ராம ராமே நாமாமிருதந்தே சதா ராமமானந்த நித்யந்த கந்தம் சிவன் நன்வகம் நன்வகம் நைவ மிருத்யோ விதேவி பிரசாதா சதா தத்தவைவ சதா ராம ராமே நாமாமிருதந்தே சதா ராமமானந்த நித்யந்தம். ஸ்லோகமே தான் இது. முதல் 2 லைன் அது அர்த்தம் சொல்ல வேண்டாம், தெரிஞ்சிருக்கு. ஆனா அனுமார் எப்படி பண்ணினாரோ அப்படி சிவன் அன்வகம், சிவன் அன்வகம், தினந்தோறும் எப்பொழுதும் குடித்துக் கொண்டே ராமாமிரதத்தை. நனு அகம், முன்னால அன்வகம், இது நனு அகம். அந்த ஸ்லோகத்துல சப்த ஸ்லேகம் பார்க்கணும். சிவன் அன்வகம், குடித்துக் கொண்டே தினந்தோறும். நானு அகம், நான் நிச்சயமா நைவ மிருத்யோ விதேமி, நான் மரணத்துக்கு பயப்பட மாட்டேன். ஏன் மரண சந்தர்ப்பத்தில் ராமன் நினைப்பேன். உங்களுடைய பிரசாதத்தினாலே நான் ஜெயிக்க விடுவேன். ஏன் முன்னால அனுமார சொன்னாரோ இல்லையா, அதே மாதிரி ஒரு தைரியம். அலங்கேஷகாலை அசுக்ரீவமித்ரை இது மேல ஒரு 3 ஸ்லோகத்துல வேதாந்தத்தில் சொல்லியிருக்கக்கூடியதான நிஷேத பிரக்கிரியை சொல்றார். பிரம்மம் எப்படி இருக்கு? வெளுப்பா இல்ல, கருப்பா இல்ல, நீளமா இல்ல, கூட்டையா இல்ல, அது ஓடக்கூடியதா இல்ல, ஒரு இடத்துல இருக்கக்கூடியதா இல்ல. இப்ப எது சார்? இதெல்லாம் எல்லா மனமும் மிச்சம் இது இருக்கோ அது. உலகத்துல இருக்கிற பொருள் இது இது இதுன்னு சொல்லி வழக்கிருக்க. உங்களுக்கு தெரிஞ்ச பொருளும் இதுதான், தெரியாத பொருளும் இதுதான். இது இல்லைன்னா அது. இந்த வாழ்நாள் முழுக்க எதை பார்த்தாலும் ஒண்ணு இது சொல்லுவது, இல்லைன்னா அது சொல்லுவேன். கோபம் வந்ததுன்னா இவர் இருக்காரு ஆத்துக்காரர், இன்னும் கோபம் வந்ததுன்னா அவராச்சே பிராணம் வாங்கினார். இவர் அவர் இவ்வளவுதான் தெரியும் உங்களுக்கு. ஆனா இவருக்கும் அவருக்கும் இதுக்கும் அதுக்கும் அப்பாற்பட்டதான ஒண்ணு இருக்கு. அது என்னது? நான். இந்த நான் என்னைக்கும் இவர் ஆக மாட்டார், அவர் ஆக மாட்டார், இதாகாது அதாகாது. அந்த நான் தான் பிரம்மம். விவகாரம் என்ன சொல்றது? நேதம் நேதம் இது இல்ல, அது இல்ல. இது என்று குறிக்கக்கூடியது எதுவும் பரமாத்மா இல்ல. அது எது? நான் என்று குறிக்கப்படுவது. ஆகையால் இந்த இது இதுன்னு இல்லாத ஒரு ஸ்வரூபத்தை நான் நினைக்க போறேன் அப்படின்னு வேதாந்தங்கள் எதை சொல்றதோ அப்படி. ராமா, இதனால நான் தியானம் பண்ணணுமே, ஆனால் ஒரு ஸ்வரூபம் வேணும். அது என்ன? அது இல்லாத போனா நான் தியானம் பண்ண மாட்டேன். எப்படி? அசீதா சமேதை, உன்னோட சீதை இருந்தாதான் நான் தியானம் பண்ணுவேன். அசீதா சமேதை அகோதண்ட பூஷை, கோதண்டம் உன் கையில இல்லைன்னா தியானம் பண்ண மாட்டேன். அப்படின்னா என்னுடைய தியான விக்கிரகத்துல சீதை பக்கத்துல இருக்கணும், கையில கோதம் இருக்கணும். சௌமித்ரிவந்தை, சௌமித்ர லக்ஷ்மணன் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கணும். அதந்த பிரதாபை, மகா பிரதாபத்தை கூடின ராமனதான் கிருஷ்ணன் அப்படின்னு நினைக்கிறார். கிருஷ்ணன் புஞ்சிருப்போட இருக்கார், பசுமாடு மேல கைய போட்டுட்டு இருக்கார். அப்ப சாதாரணமாக கோபிக்கு ஸ்திரியோட பேசிட்டு இருக்காரு, புல்லாங்குழல வாழ்ந்துருக்காரு, ரொம்ப ரிலாக்ஸ்டா வாசிட்டு இருக்காரு அவர். ஆனா ராமன் எப்பொழுதும் சீரியஸா கோதண்ட கையில வச்சுட்டு அப்படியே இருக்காரு. இப்படிதான் பார்க்க லங்கேஷ காலை, லங்கேசனா இருக்கக்கூடியதான ராவணனுக்கு அவனுக்கு கெட்ட காலமா நீங்க இருக்க. லங்கேஷ காலை அசுரீவமித்ரை, சுக்ரீவன் சொன்னா ஒரு குரங்குன்னு நமக்கு எல்லாத்துக்கும் எண்ணம். ஆனா சுக்ரீவ பதத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அழகான தொண்டை இருக்கிறது. தொண்டை எதுக்கு சார்? நல்ல வார்த்தை சொல்றதுக்கு, நாமாமிருதத்தை சொல்றதுக்கு. மனுஷால் எப்பொழுதும் இந்த வாயிருக்குங்கிறதுக்கு பிரயோஜனம் என்ன? பகவத் நாம சொல்லணும், மந்திரங்களை சொல்லிட்டு இருக்கு. எப்பொழுதும் வேத மந்திரங்களை சொல்லுங்க, இல்லைன்னா ஒரு உபதேசம், ஒரு பஞ்சாட்சரம், ஒரு கடாட்சரம், ஒரு அட்டாட்சரம், ஏதோ ஒண்ணு எழுதுன்னு சர்வதா சர்வகாலம் ஜபிச்சுட்டே இருக்கணும்.
ஒரு க்ஷணம் விடப்படாது. ஏன்னா இந்த ஜென்மா மறு ஜென்மா வராம பாக்குறதுக்கு தான் இந்த ஜென்மா. எத்தனை ஜென்மால துன்பத்தை அடைய சொல்றேன் சொல்லுங்க பாக்கலாம். எத்தனையோ ஜென்மாக்களாச்சு, என்னென்னமோ நம்ம அனுபவிக்காத துன்பமே கிடையாது. சின்ன வயசுல அனுபவிச்ச துன்பம் எல்லாம் அது போச்சு. போன ஜென்மா துன்பம் ஞாபகமா இருக்க வருது ஒண்ணும் கிடையாது. உப்பு இல்லாத பதார்த்தம்லாம் சாப்பிட வேண்டியதான் நிர்பந்தம் வந்துருக்கு உங்களுக்கு. விவகாரம் இருக்கோ இல்லையோ, எத்தனையோ நாள் பண்ணி இருக்கோ இல்ல, அதுவும் கிடைக்கலையே. நான் சில சமயத்துல அப்படி இருக்கக்கூடியதான இடங்கள்லாம் இவன் அவசப்பட்டிருக்கானே, மறுபடியும் இன்னொரு பிறகு வேணுமா? பிறகு இல்லாம பண்ணிக்கிறது என்ன? ஆனா பிறந்திருக்கள், பெண்ணா பிறந்திருக்கள், மாடா பிறந்திருக்கள், பன்னியா பிறந்திருக்கள், மனுஷனா பிறந்திருக்கள், தேவனா பிறந்திருக்கள், எத்தனையோ என்னென்னோ அனுபவம். இது நேரம் வேண்டாமா? அலமிதி வாகேவ வித்ராடனம். அதனால இந்த ஜன்மாவில என்ன பண்ண விடுறது இல்ல. பிரத்யட்சமாக பரியந்தம் அந்த பரமாத்மாவை அந்த நாமாவை சொல்லிட்டே இருப்பேன், மந்திரத்தை ஜபித்துக் கொண்டே இருப்பேன். அதான் சுக்ரீவ பதத்துக்கு அர்த்தம். சோபரமான அழகான கழுத்துடையவர், கழுத்திலிருந்து மந்திரத்தை சொல்லிக் கொண்டே. அதுக்காக சுக்ரீவன் பேரப்பட்ட அசுக்ரீவ மித்ரைஹி. சுக்ரீவன் போன்றதான மித்திரம். நமக்கு ஃப்ரெண்டு என்ன? வேற யாரோ ஃப்ரெண்டு இல்ல, நமக்கு ஃப்ரெண்டு நல்ல வழி, குட் பாத், மகான்களுடைய சங்கம். அவ எப்பொழுதும் அனாவசியமான வார்த்தையை பேச மாட்டான். சத்துனா யாருன்னு எப்பொழுதும் பகவானத்தை பேசுவா, வேதாந்தத்தை பேசுவா, சாஸ்திர சிந்தையில இருப்பா, எப்பொழுதும் இன்னொருத்தர் பண்ணணுங்கிற எண்ணத்திலேயே இருப்பா. அப்படிப்பட்ட அசுக்ரீவ மித்ரைஹி ராமாபிஜேரை ரலந்த இவதை. ராமா ராமான்னு பேர் இருக்கணுமா? என்ன ராமான பேர் இருந்தா நான் அப்புறம் பாத்துக்கிறேன். அது இல்லாதவதான் இல்லைன்னு தமயந்தி ஸ்வயம்வரம் நடக்கிறது. சரஸ்வதி மாதா பக்கத்துல வந்து சொல்லிட்டு இருக்காளாம் பாருங்க. சரஸ்வதி மாதா வந்து அங்க இருக்கக்கூடிய ராஜாக்களுடைய வர்ணனங்கள்லாம் சொல்லிட்டே இருக்கா. நம்ம இசை காதால கேட்டுட்டே இருக்கலாம். இருந்தாலும் என்ன அந்த 2 எழுத்து வரலையேன்னு பாக்குறான். யார் அதை சொன்னாலும் காதல போட்டுக்கவே இல்லை இல்லமா. என்ன அந்த 2 அடுக்கிறான், நகாரோபர லகாரம். இந்த நதான் வந்தா மாத்த போடுவேன், இல்லைன்னா போட மாட்டேங்கிறான். அக்னி வந்திருக்கார், மற்ற தேவதைகள் எல்லாம் வந்திருக்கு, எல்லாமே சொல்றாரு. நலம் மாதிரி இருக்கார். ஆஹா கிடையாது. ஏன்டார் இந்த மாதிரின்னு சாதிருஷ்யம் சொன்னா தத்வின்னத்வேத்து தத்கத பூயோ விவட்சித தர்மவத்வம் சாதிருஷ்யம். இதை விட வேற இருக்கணும், ஆனா அதுல இருக்கக்கூடியதான குணங்கள் இதுல இருக்கணும். அதான சார் அது மாதிரின்னு என்ன அர்த்தம்? அது இல்லைன்னு அர்த்தம். இந்த டூப்ளிகேட்ங்கிற என்ன அர்த்தம்? ஒரிஜினல் இல்லைன்னு அர்த்தம். அவ்வளவுதான் விவகாரம். அதே மாதிரி நலம் மாதிரி நலம் பக்கத்துக்கு போறதா கடைசியில இந்த நலனுடைய பேரு சொல்றதுக்கு இவர் நலான்னு பேரு நேரம் மேலெல்லாம் கவனிக்கல, மாலை போட்டா பாரு முழுக்க. அது மாதிரி எனக்கு வேணும் அந்த ராமான்னு பேரு இருக்கணும். ராமா ராமா விஜய் ரலந்த இவரை அவீராசனத்தை. என் ராமன் எப்படி இருக்கணும்? வீராசனத்துல உட்கார்ந்து இருக்கணும். அதிமுத்ராதிகாரை பகவான தியானம் பண்ணும் பொழுது குருவா தியானம் பண்ணணும். சின்முத்திரையோடு வச்சுட்டு இருக்கக்கூடியதான குருவா தியானம் பண்ணீங்கன்னா இந்த ஜன்மாவிலேயே உங்களுக்கு வேதாந்த ஞானம் வரும், மோட்சம் வரும். அப்படி ராமனை தியானம் பண்ணிருக்கேன். அவீராசனத்தை ஜன்மாதிர காட்டை அவஸ்தாஞ்சனேயாதி தத்துவ பிரகாசை. ஆஞ்சநேயாடிகளுக்கெல்லாம் தத்துவத்தை சொல்லிட்டு இருக்காராம். வைரீகம் சுரத்ருமதலே ஹைமே மகாமண்டபே மத்தியே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சுஸ்திதம். புஷ்பகாசனத்துல உட்கார்ந்து இருக்காரு, வீராசனத்துல உட்கார்ந்து இருக்காராம். ஒரு காலை மேல போட்டு ஒரு காலை தொங்க போட்டுண்டா வீராசனம். தட்சிணாமூர்த்தி இருக்காரோ இல்லையா, அதான் வீராசனம். என்ன பண்ணிருக்காரு? வியாக்கியாந்தம் வரதாதிவே பரவிரதம். அந்த அவளுக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்காரா. ஏன் அனுமாருக்கு புரியணுங்கிறதுக்காக. யாருக்கோ ஒருத்தருக்கு புரியணும்னா அவருக்கு டைரக்டா சொல்ல முடியல. ஏன்னா குரங்குக்கு சாஸ்திரத்துல அதிகாரம் இல்லையே, மனுஷாலானேவ அதிகார சாஸ்திரே அதிகார. ஆகையால் என்ன மகர்ஷிகள்லாம் வந்து நிக்க சொல்றாரா, மகர்ஷிகள் கைகூப்பி நிக்கிறார். அவளுக்கு ராமர் தத்துவத்தை உபதேசம் என்றார். உள்ளூர் மனசுல இவன் கடற்கரை போட்டுங்க. அப்படி அபக்தஞ்சனேயாதி பிரகாசை அமந்தார மூலை ரமந்தார மூலை மந்தார மூலை. மந்தார புஷ்பம் கல்ப விருஷங்கள் 7 விதம். 7 விதமான கல்ப விருஷங்கள்ல மந்தாரம்ங்கிறது ஒரு கல்ப விருஷம். இவைகள்லாம் தேவலோகத்துல இருக்கிறது. அந்த தேவலோகத்துல இருக்கிற இந்த கல்ப விருஷங்களுக்கு என்ன பலன் தெரியுமா? அதுக்கு கீழே போய் கையை நீட்டினா உங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும்.
அது கொண்டு வரப்படாது சார் மெட்ராஸ்ல நாங்கெல்லாம் வாங்கி போமோங்கிறடா இங்க இருக்காதப்பா அது இருக்காது. அந்த ஊருக்கு அந்த டெம்பரேச்சர்ல அங்க இருக்கும். அந்த ஸ்வர்கலோகத்துலதான் இருக்காது. அப்படிப்பட்டது அது கீழே உட்கார்ந்து ராமன் அமந்தார மூலை ரமந்தார மூலை. அது என்ன அந்த ஒரு மந்தாரத்துக்கு மரம்னு அர்த்தம். இன்னொரு மந்தாரம்னா மந்தமான அறம் மெல்லமா அடக்கக்கூடியதான் அமந்தார மூலை. ஒரு நாளைக்கு ராமன் சமுத்திர கரையில வந்து படுத்துட்டு இருக்கார். சமுத்திரத்தை தாண்டணும் லங்கையை போறதுக்கு. எப்படி தாண்டறது ஒண்ணும் தெரியலையே, என்ன பண்றது? அந்த சமுத்திரமானது வழி கொடுக்கணும். வழி கொடுக்கறதுக்காக என்ன பண்றதுன்னு அங்கே போய் உட்கார்ந்து பிராயோகத்தை ட்ரை பண்ற வழி வந்து கொடுப்போமான்ட்டு கொடுக்கல. ஏன் தெரியுமோ, நான் சத்திரியனுக்கு ஸ்ட்ரைக் பண்றதுக்கு அதிகாரம் இல்லை. அஹிம்சா மார்க்கம் இவனுக்குத்தான். சண்டை போடுறதுல அவன் வீரம், நாட்டுக்காக பிராணமையே தியாகம் பண்றதுக்காக இருக்கணும். ஆமா, அவர் வந்து நான் வெறுமனை உட்கார்ந்துருந்தா நடக்காத காரியம். இது என்ன, இதுக்கு வந்து அவர் அணிஞ்சினாரையும் நாளைக்கு ஜெயராமன் கோச்சுப்பார். பயமன ராவனுக்கு தான் இருக்கா அப்படி இருக்காரு. கோபம் வந்ததா ராவனுக்கு, எடா இல்லைங்க சக்கரவர்த்தி இல்ல. அவர் வந்து இதை எடுத்துட்டாருன்னா அம்ப தச்சு விட்டாங்க, கொண்டுட்டு தான் போகணும். அப்படி ஒரு சக்தி அவருக்கு. இந்த ராமபாணம்ங்கிறதுக்கு அவ்வளவு வேல்யூ. எழுந்து நிற்கிறாரா சமுதிரராஜா, என்ன வேணும்னு நான் உட்கார்ந்து இருக்கேன், எனக்கு வழி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க கொடுக்கலையே என்ன அர்த்தம்னாரு. கோச்சுக்காதுங்கோ, அது உங்களாலேயே முடிகிற காரியத்தை வந்து சண்டை போடலாமா, நீங்களே பண்ணலாம். என்ன சின்னர், உங்க சைன்யத்துல நலம்னு ஒரு சர்க்கார், அது ஒரு குரங்கு. அந்த குரங்கு ஒரு வரம் பெற்றிருக்கு. நான் வந்து கல்ல ஜலத்துல போட்டேன்னா அது முழுகப்படாத மதக்கணும்னு ஒரு வரம் வாங்கிருக்கேன். இப்படி எல்லாம் வரம் வாங்குவாளா சார்? யாருக்காவது தோணுமா விவகாரம்? அது என்னமோ ஒரு விவகாரம் அந்த குரங்கு. அது என்ன பண்ணிட்டு ஏதோ ஒரு மார்க்குகள்லாம் தனக்கு தனங்க தபஸ் பண்ணிட்டு இருக்கா. முன்னால போய் உட்கார்ந்து இருக்கு. அது கதை முடியல, இவளுக்கு இவ கணம் இருக்கு, அதன் கணம் இருக்கு. பரமேஸ்வரன் பிரத்யட்சமானார் அவளுக்கு. ஏன்டா தபஸ் தபஸ் பண்ணிட்டு இருக்கா, பிரத்யட்சமான என்ன வரவு வருங்க? வரத்துக்காக நாங்க பண்ணல, வெறுமனே பகவான தியானம் பண்ணிட்டு இருக்கல. சரி சௌக்கியமா இருக்கா அப்படின்னு அவர் கிளம்பினார். ஆனா அங்க பக்கத்துல இந்த குரங்கு உட்கார்ந்து, இந்த கரங்க கண்ண முடிந்து இருக்கு. இது பார்த்தாரா அந்த குழந்தைக்கு ஆசு தோஷம் பேர் இருக்கு. ஆசு கோப்பின்னு ஒரு பேர் கூட உண்டு. சக்கன கோபம் வந்துடும், சக்கன சந்தோஷமும் வரும். அது பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம். என்ன பண்ணினார், உமக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டார். நாட்டு இருக்கணும் பக்கனுக்கு பரமேஸ்வரன் வந்து உங்களை கேட்டா என்ன சொல்வேன்? நல்லா தூக்கம் வரணும், 4 நாளா தூங்கல, என்னத்தான் கேட்பீங்க, ஒண்ணுமே தெரியல நமக்கு. அந்த பரமேஸ்வரனை கேட்ட அறிய வைக்கிறான வளத்தை முன்னாலே யோஜனை பண்ணி வச்சுக்கல. அதுலயும் குறைஞ்சு கவலை சித்தம். அந்த சமயத்துல யாரோ பக்கத்துல ஒருத்தர் வந்து ஒரு கலை தூக்கி போட்டாலாம் பக்கத்துல இருக்கிற குளத்துல. அதை பார்த்ததுன்னா முழுகி போயிடுச்சு. இந்த குரங்குக்கு தோணிட்டான், மீதி பேர் கல்ல ஜலத்துல போட்டா அது முழுகி போறது, நான் போட்டா அது முழுகக்கூடாது முதக்கணும்னு. பரமேஸ்வரன் ஓகேன்ட்டார், அவர் பாட்டுக்கு போயிட்டார் விவகாரம் முழுக்க. இந்த குரங்கு அதுக்கப்புறம் என்ன ஏதோ பழம் பார்த்தது சாப்பிட போயிடுது. யாருக்குமே தெரியல, எல்லாம் மறந்து போயிட்டார். இந்த விஷயம் சமுதிரராஜா கண்டுபிடிச்சிருக்கார். ஏன்னா அவர் ஜலமும் இல்லை. என்னைக்காவது நம்ம மேல ஏதாவது போட்டா, இவர் போட்டா அது முழக்கூடாது, அது முழுகாது, அது மதக்கரம். ஏன்னா பரமேஸ்வர வரமாச்சு. இது அவர் ஞாபகம், அவருடைய டிபார்ட்மெண்ட் சார். என்ன பண்றது, சில பேர் வந்து அவளை அலோவ் பண்ணணும். சரி, இது போல இருக்கு நலன்னு பேர் அந்த குரங்குக்கு. இதெல்லாம் ஞாபகம் இருக்காரு அவர். அவரை போல சொன்னா அப்படியே வழிகிட்டு இருக்கிறார். ஓவர் நைட் இம்மிடியேட்டா அவர் என்ன ஆயிட்டாங்க, அவர் திடீர்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் விஐபி ஆயிட்டாங்க. இந்த காலம் எனக்கூடியதான அல்லோகலம், இது கொந்தளிப்பு. இந்த கொந்தளிப்புனால ஏற்படக்கூடியதான அப்சைன், பணக்காரன் ஏழை ஆயிடுறான், ஏழை பணக்காரனாதான், இப்படிப்பட்டதான ஒரு கவலைகள் இருக்க, அதெல்லாம் போக்கக்கூடியதான ஸ்வரூபமா. திடீர்னு இவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் ஆயிட்டார். எல்லா குரங்கும் கல்ல தூக்கின்னு வருது, இவர் வெறும் தொடர்றார். ஆச்சார மாதிரி அப்படி தொடர்றாரு, டக்குன்னு கீழே போட்டார். அதெல்லாம் முழுகா அப்படியே முதல் இருக்கு. அப்படிங்கிற ஒரு விசேஷமா இருக்கு. அப்படி
அது போல ஒரு விசேஷமான பலம். அது பிரகோபை என் ராமன் ஏதோ அன்னைக்கு கோபிச்சிருந்தார், ஆனா இன்னைக்கு என்ன கோபிச்சிட கூடாது. அவந்திய பிரதாபை அபந்து பிரயாணை. ராமன் தண்டகாரண்யத்துல இருக்கும் பொழுது பரதன் அத்தனை பந்துக்களும் சேர்ந்து வந்துட்டான். எதற்கு தெரியுமோ, நான் இந்த ராமன் அழிச்சுட்டு போகணும்னு, இவர் அயோத்தியக்கு அழிச்சுட்டு போகணும்னு வரார். வந்து வசிஷ்டனோடைய கைகையை கௌசல்ய சொல்லிட்டு அத்தனை பேரோடைய வர, நீங்க வாங்கோன்னு கூப்பிட்ட, நான் வரமாட்டேன்ப்பா, அப்பா வார்த்தை சொன்னா அதை காப்பாற்றணும். இல்ல அப்பா எனக்கு ராஜ்யத்தை கொடுத்த, இந்த ராஜ்யம் என் கையில இருக்கு, நான் இப்ப உங்களுக்கு கொடுக்குறேன், எனக்கு அந்த ரைட் இருக்கு, நான் தானே இது அதிகாரி, நான் உங்களுக்கு கொடுக்கறேன் வாங்கன்னு. நீங்க யாருக்காவது கொடுக்கலாம், ஆனா அதை நான் எனக்கு பெற்றுக்கொள்ள யோகியத்தை இருப்பா. எங்க அப்பா எனக்கு என்ன சொல்லிருக்காரு, காதல் இருக்கணும்னு சொல்லிருக்காரு, உமக்கு ரைட் இருக்கு சார், அதே போல எனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு, காட்டுல இருக்கணும்னு சொல்லிட்டாரு, அதை நான் வாங்கிட்டு நாட்டுக்கு வந்தா நியாயமா இருக்குமா? இருக்கும். அத்தனை பந்துக்கள் வந்தானா அத்தனை பந்துக்களை அனுப்பிட்டார். அப்படி அபந்து பிரயாணை அமந்தஸ்மிதை. என் ராமன் எப்பொழுதுமே புன்சிரிப்போட இருப்பார். எப்படி ராமனை பார்த்தா ஒரு சந்தோஷம். ராமம் நபத்தியதி அந்துராமம் நபத்தியதி லோகே சுவாத்மாப்பியனம் விகர்ஹதே. தினந்தோறும் ராமனை நினைக்கிறான். அந்த புன்சிரித்ததோ ஒரு கம்பீரமான ஒரு முகம், புன்சிரிப்போட இருக்கக்கூடிய மனசால நினைச்சு பாருங்க. அமந்தஸ்திதை அதண்ட பிரபாதை அகண்ட பிரபோதை அராமாபிஜெய்வதைன்னா அந்த ராமன் இருக்கக்கூடியதான பேர் இருக்கிறோம். அப்படி அதண்ட பிரபாவை பிரபாசை தண்டகாரண்யத்தில் இருக்கணும். அகண்ட பிரபோதை எப்பொழுதும் ராமன் நல்ல விஷயத்தை சொல்லிக் கொண்டே இருப்பான். ஒவ்வொரு கடமும் தர்மராஜா நல்லத்தை கேட்டுட்டே இருப்பார். அரண்யத்துல இருக்கும் பொழுது வனபர்வா முழுக்க பருவம் எத்தனை மகர்ஷிகள் அவாவா வந்து நிறைய விஷயங்களை சொல்லிட்டே இருந்தா தர்மராஜா. கேட்கறதுல தர்மராஜா ரொம்ப வசதி. ராமன் எப்பொழுதும் அங்க இருக்கிற வாழ்க்கை லக்ஷ்மணனுக்கோ அனுமாருக்கோ அத்தனை பேருக்கும் தர்மத்தை சொல்லிட்டே இருந்தார். அகண்ட பிரபோதை அராமாதைன்னா ஹரே ராம சீதா பதே ராவணாரே ஹரே முராரே சுராரே பரேதி லபந்தம் நயந்தம் சதா காலமேகம் சமலோகயா லோகயா சேஷபந்தோ. நான் எப்பொழுதும் இந்த ராம நாமாக்களை சொல்லிக் கொண்டே இருக்கணும். ஹரே ராம சீதாபதே ராவணனை கொன்னவரே, கரனை கொன்னவரே கரதூஷணவத, முராரே முரனை கொன்னவரே அசுராரே அரக்கர்களை கொன்னவர்களே, பரேதி லபந்தம் நயந்தம் லபந்தம் சொல்லிக் கொண்டே இருக்க கூடியதான நயந்தம் சதா காலமேனம் இப்படி எப்பொழுதும் காலத்தை வருத்த கொண்டிருக்க கூடியதான உங்களை லோகயா லோகயா சேஷபந்தோ நமஸ்தே சுமித்ரா சுபுத்ராபிவந்தியா. ஹே ராமா உங்களுக்கு நமஸ்காரம். சுமித்ரா சுபுத்ராபிவ்யா சுமித்ரனுடைய குழந்தையா இருக்கக்கூடியதான பரதன் எப்பொழுதும் உங்களை வணங்கிட்டு இருக்காரு, அப்படி உங்களுக்கு நமஸ்காரம். நமஸ்தே லக்ஷ்மணன் வணங்கிட்டு இருக்காரு, உங்களுக்கு நமஸ்காரம். நமஸ்தே சதா கைகயானந்த வந்தியா பரதன் போட்டுக் கொண்டிருக்க உங்களுக்கு நமஸ்காரம். நமஸ்தே சதா வானராதீஜ வந்தியா குரங்குகளுக்கு அதிபதியா இருக்கக்கூடியதான சுக்ரீவன் உங்களை வணங்கிட்டு இருக்காரு, உங்களுக்கு நமஸ்காரம். நமஸ்தே நமஸ்தே சதா ராமச்சந்திர எல்லோருமே உங்களை வணங்கிட்டு இருக்காரு, நான் நமஸ்காரம் பண்ண வேண்டாமா? பிரதீத பிரதீத பிரதண்ட பிரதாப பிரதீத பிரதண்ட பிரகண்டாதிகாரா. ஹே ராமா என்னிடத்துல பிரசாதத்தை சொல்லுங்க. உங்களுடைய பிரசாதம் கிடைச்சா என்ன வரும்? பிரசாரே சர்வ துக்கானாம் சாந்தி ரத்யோபஜாயதே பிரசன்ன சேதோஷியாது புத்திர் விவரி வர்த்தது. அப்படின்னு மனசு சாந்தியா இருக்கணும். அது ஒண்ணுதான். கஷ்டங்கள் வரட்டுமே, அது யாரு இல்லைன்னா மனசு சாந்தியா இருக்கணும். அவ விசேஷமாக புத்தி கேட்கும் பொழுது ப்ராப்ளம் வந்தா என்ன, உங்களை மறக்கப்படாது, மறக்க மாட்டேன். எனக்கு என்ன நிறைய ப்ராப்ளம் வரட்டும். அதனால ப்ராப்ளத்தை பத்தி வாழ்க்கையில துன்பம் வந்தா கஷ்டப்படக்கூடாது. மனுஷன் என்ன பண்ணணும்னு பகவத் ஞானம் இருக்கணும். ஆகையால் எனக்கு மனசாப்பா பிரதீத பிரதீத பிரகண்ட பிரதாப பிரதீத பிரதீத பிரச்சண்ட அரிகால பிரச்சண்ட அரிகால சத்ருகளுக்கு பிரதீத பிரதீத பிரபன்னானுகம்பின்னு ராமனிடத்துல உயர்ந்ததான ஒரு குணம் என்ன? சகுதேவ பிரபன்னாய தவாஸ்மி சிஜயாச்சதே. ஒரே ஒரு தடவை ஹே ராமன் உனக்கு சேர்ந்தவன் சொன்னா போதுமா?
அபயம் சர்வபூதேபியோ ததாம்யே தத்விரதம் மமா. எல்லா பிராணிகளிடத்திலேயும் அபயத்தை கொடுக்கல. அப்படிப்பட்டதான ராமநாம பிரசீத பிரசீத பிரபன்னானுகம்பின் பிரசீத பிரசீத பிரபோ ராமச்சந்திரா. எப்பொழுதுமே ராமன் நினைச்சா மனசுக்கு சந்தோஷம். அதனால ராம சூர்யான்னு சொல்லல, ராமச்சந்திராங்கிற. என்ன சுவாமி சூரிய வம்சத்தான் பிரபர் பிறந்ததோ சூரிய வம்சம், அதுல ராமச்சந்திரான்னு சொல்றேன். அந்த ராமன் நினைச்சா மனசு சாந்தியா, மனசுக்கு குளிர்ச்சி ஏற்படும். அதனால பிரசீத பிரசீத பிரபோ ராமச்சந்திரா. இப்படி இந்த 28 ஸ்லோகங்கள் பண்ணிட்டு ஆச்சாரிய புஜங்க பிரயாசம் பரம் வேதசாரம். இந்த புஜம்பங்க பிரயாசத்துல சொன்னது முழுக்க வேதசாரம், உபரிஷத்சாரம். அதனாலதான் அங்கங்க உபரிஷத் பதமார்த்தம் இருக்கு. முதா ராமச்சந்திர நித்தியம். இதை தினந்தோறும் படிக்கணும். படசந்தரம் சிந்தையம் அந்தரங்கே. மனசுல நினைச்சிருந்து இதனுடைய அர்த்தத்தை நினைச்சிருந்து யார் இருக்கானோ அயேவஸ்வயம் ராமச்சந்திர பிரதன்யா, அவனே ராமச்சந்திர அனுகிரகத்தை அடைஞ்சவன், அவன் தான் கன்யன். கன்யன்னு சொன்னா இந்த ஜன்மாவில நல்லதாக ஆக்கி கொண்டவன் அர்த்தம். அப்படிப்பட்டதான் அவன். அவன் நிச்சயமாக ராமச்சந்திர பிரசாதரைவன் புஜங்க பிரயாதம் பரம் வேதசாரம் முதா ராமச்சந்திரஸ்ய பக்தி அஜனித்யம். இந்த ஸ்லோகங்களை பக்தியோட படிங்கோ நித்தியம். படம் தினந்தோறும் படிக்கிறவா. சிந்தையம் அந்தரங்கே. ஏதோ மெக்கானிக்கலா டேப் ரெக்கார்டர் படிச்சா போல இல்ல, சில டேப் ரெக்கார்டர் காயத்ரி சொல்லிட்டே இருப்பான். ஆனா இவ டிவி பார்த்துட்டே இருப்பான். அடுத்த ஜென்மாவில அந்த தேர்தல் பிராமண ஜென்மம் எடுக்குமான்னு தெரியல. அது என்ன பிரயோஜனம்? நாம அதோடு சேர்ந்து இருக்க வேண்டாமா? அதே மாதிரி அந்தரங்கே நம்ம அந்தரங்கத்துக்குள்ள ராமச்சந்திரன்யா. அப்படிப்பட்டது இந்த ஜீவனத்துல நல்ல வாழ்க்கையை அடைகிறவான் அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தோட அழகா முடிகிறது. இப்படி பகவத்பாதால் பண்ணின அழகான ஸ்லோகங்கள்ல ஒரு பிரகரணம் ராம புஜங்கமாச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் கேட்ட